இதெல்லாம் கூட்டி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும் போலயே. கடவுளே, என்ன இது சோதனை! சரி, காலையில் எழுந்திரிச்சு நம்மளே கூட்டம் வேண்டியதாக இருக்குது. எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும். இந்த கழுவி சும்மாவே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் வாங்குது. ஆனால் ஊருக்குள்ளே போய் கேட்டால் நான் தான் எங்கே ஊர் சுற்றுறங்கிற மாதிரி சொல்லி ஒரு நாளாவது சோறாக்குமா, பாத்திரம் தேய்க்குமா, எதுவும் பண்ணுறதில்ல. மகளை பார்த்தா மட்டும் ஓடிடும். இங்கேருந்து கொண்டு போய் மகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆகும். என்ன பெரிய வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் ஒன்றும் ஆளவே காணும். ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்ச வேண்டான்னு சொல்லிட்டாலே என்னமோ. இவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அவள்கிட்ட சொல்லாதீன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அவளாக வர மாதிரி வர சொல்லி இவளுக்கு தெரிஞ்சால் இப்போ விடுவாளே என்ன. நான் போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு சூனியக்காரியா எல்லாம் தலையெடுத்து. என்ன சமைச்ச மாதிரியும் தெரியல, ஒன்றும் தெரியல. பையன் ஸ்கூலுக்கு போகும்போதாவது 8-9 மணிக்கு சோறு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நேராக மத்தியானம் சோறு தான். ஐயோ கடவுளே, எல்லாம் என் தலையெழுத்து. ஏய் இந்தாடி, எனக்கு என்ன சமையல்? இனிமேல் தான் சமைக்க போகிறேன். பருப்பு வைக்கலான் இருக்கிறேன். பருப்புனா முழுங்க முடியாது. ரசம் வைப்பையா? வைக்கிறேன். ஏப்பா சோமு, எங்கப்பா போகிற? ஓட்டம் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு போ. உன் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருக்கிறா. அப்புறம் அவள் வரும்போது நீ இல்லைன்னா இவன் என்ன சொல்லுவாளோ தெரியல. அவள் வந்ததுக்கப்புறம் நீ போவையாமா? என்ன சொல்கிற? எப்போ? பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றேன்னு சொன்னேன். மணி 10 ஆச்சு, வந்துருவா. இரு. அதை சொல்லியிருந்தா போய் சிக்கனோ மட்டனோ வாங்கிட்டு பண்ணல. சரி இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை இரு. நீ அவள் வந்ததுக்கப்புறம் போ. இல்லைன்னு இந்த சுனியக்காரி என்ன சொல்லுவாளோ தெரியல. அதனால் நீ அவள் வந்ததுக்கப்புறமே போ. சரிம்மா. நான் வேறு அவள்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. வந்தால் என்ன சொல்லுவான்னு தெரியல. நீ தெரியாத மாதிரியே காட்டிக்க, சரியா? அதெல்லாம் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறோம் போங்க. அடடா தங்கக்குட்டி வாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? இருக்கேன். அதை ஏமா இவ்வளோ சலிச்சுட்டு சொல்கிறீங்க? என்ன பண்ணுறது, நீ காலையிலேயே சமைக்கல. இப்போ தான் போய் அடுப்படையில் நின்றுட்டுருக்கிறா. என்ன பண்ணுறது, பசி வயிற்றுக்கு இல்லது. இது எதை தினம் என் பொழப்பு. ஆமாம் கம்முன்னு இருக்குமா. இது மாப்பிள்ளை வரலையாம்மா? வரலப்பா. அவர் வந்தார், எங்கள் நினைத்து விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. ஏதோ வேலை இருக்காமா. ஏன் உள்ளே வந்தா என்னவாம்மா? அம்மா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. ஏன்பா மாப்பிள்ளைக்கு ஏதாவது கோவமா? மாமா எனக்கு சாக்லேட் வேணும். சரிதான் தங்கம், வாங்கி தர. வாங்க வெளியே போயிட்டு வரலாமா கடைக்கு? சரி, நான் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவர் கோவம்லாம் இல்லைண்ணா, இது வேலை இருக்குது அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. வருவாங்க, எங்களை கூட்டிகிட்டு போறக்கு வருவாங்களா? அப்போ பேசிக்கலாம், விடுங்க. சரிடா தங்கம் போகலாம். சரிம்மா கடைக்கு போயிட்டு வரேன். ஏம்மா என்ன பண்ணுறீங்க? அண்ணி நல்லா பார்த்துக்கிறது இல்லையா உங்களை? நீங்கள் வேணா என் கூட வந்துடுறீங்களா? உங்கூடையெல்லாம் வரலாமா? தாள் கஞ்சியோ வார கஞ்சியோ பையன் வீட்டில் இருந்து மருமக காய்ச்சி கொடுக்குறது குடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லது. அங்கே வந்தேன்னா உன் மாமியார் உன் புருஷன்லாம் எனக்கு கேவலமாக பார்ப்பாங்க. சரி அங்கே எல்லாமே சரியா? ஏன் புருஷன் வந்தோன்னே போயிட்டேன், ஏதாவது சண்டையா? சண்டையெல்லாம் இல்லைம்மா. அவங்களுக்கு நான் 10 பவுன் தான் போட்டு போனேன். பேசினது 15 பவுனு 5 பவுனு ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற கேள்வி என் மாமியார் கேட்டுகிட்டே இருந்துச்சு. போய் வாங்கிட்டு வந்துச்சு. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம், அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. அவங்க கேட்குறாங்கன்னு கொடுத்து போட்ட அப்புறம் நாளைக்கு நாங்கள் இவங்க இஷ்டத்தை கேட்பாங்க. ஒவ்வொரு வாட்டி வந்து வாங்க முடியுமா? நம்ம அண்ணன் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க பார்க்கலாம். சரி பார்க்கலாம், உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அதெல்லாம் நினைப்போட்டு கஷ்டப்படுத்தாதம்மா. சரி அண்ணி எங்கே? நான் போய் பேசிட்டு வரேன். சமையல் கட்டலையா? ஆமாம்மா. இப்படி அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சதுங்க. அப்புறம் நம்ம இருந்தால் என்ன இல்லைன்னாங்க. ஆனால் அதுக்கு அவன் ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்பாங்க. அப்பா அம்மா இல்லாத பையன் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. இல்லைன்னா ஊரே நம்மளை தான் கேவலமாக பேசும். சரி அவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் பொண்ணு பார்க்க போகிறேன்னு. நீ வாட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் போகலாம் கிளம்புன்னு சொல்லிட்டேன். இப்போ அங்கே போய் அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. அங்கே அவங்களாம் இதுக்கு ஏதாவது சொல்லிட்டான்னு என்ன பண்ணுறது? அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. இன்னமும் நீ சொல்கிற இருந்தாலும் எனக்கு பக்குன்னே இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னடா போகலாமா? போகலாம் பாட்டி. இது யார் வீடு தாத்தா? இல்லை எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க வீடு தான். கம்முனு வா. ஏதோ சரியில்லை. இங்கெல்லாம் நம்ம வந்ததே இல்லையே இதுக்கு முன்னாடி. வாங்க உள்ள போகலாம். வாங்க 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 உட்காருங்க. மாப்பிள்ளை வரலைங்க? வரேன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். உட்காருங்க. ஏய் செல்வி போய் டீ காஃபி எடுத்துட்டு வா போ. இல்லைப்பா டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லை, வயசாகிடுச்சு இல்லை. தண்ணி வேணா கொஞ்சம் கொண்டு வாங்க. இல்லை பொண்ணு பார்க்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வயசான காலத்தில் நாங்கள் அதை குடிக்கிறதுக்கு குடிக்காமே இருக்கலாம். இந்த சம்பிரதாயமெல்லாம் தேவையே இல்லை. உட்காருங்க. ஆமாம் வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. சரிங்க நீங்கள் உட்காருங்க. மாப்பிள்ளை வந்து அங்கே பக்கத்தில் உட்காருட்டு இடம் வேணும் உள்ள. சரி
பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்புறம் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம். அதனால தான் நாங்கள் முதல்ல வந்துடுறோம் அந்த மாதிரி சொன்னோம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு போய் பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லுங்கள். மாப்பிள்ளை இன்னும் காணுமே. வந்துடும். அதுக்கு ஆர்லேயே ஃபோனை விட்டு கொண்டானா அதை மறுபடியும் போய் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். வந்துடுவாங்க. சரிங்க. மாப்பிள்ளை வாங்க. என்ன மாப்பிள்ளைங்கிறாங்க? ஓ அப்போ இந்த கிழவி கூர்த்துட்டுச்சா நம்மள. உட்காருங்க மாப்பிள்ள. சரிங்க. பொண்ணை வர சொன்னீங்கன்னா பார்த்துக்குவோம். இதோ வர சொல்கிறேங்க. பாப்பா பாப்பா